வணக்கம். அஸ்ட்ரோனியானா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அடியேன் ஸ்ரீ பார்த்திபன், மாருதி ஜோதிட நிலையம், ஆனைமலை. இப்போ நம்ம பார்க்க போகிறது சிம்மராசி. சிம்மராசிக்கு 7ஆம் இடத்துல ராகுவும் ஜென்மத்திலேயே கேதுவும் இருக்கிறாங்க. இப்போ 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நம்மளுடைய நெருங்கிய உறவுகள், குடும்பம்னா மனைவி, அலுவலகம் வேலை செய்கிற இடத்துல நம்ம மேனேஜர், நம்ம கூட வேலை செய்கிறவங்க, இதே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், பார்ட்னர்ஷிப் சேர்ந்துன்னா நம்ம பார்ட்னர். ஸோ இவங்க எல்லாரும் ரொம்ப முக்கியம். இவங்களை சார்ந்த டிசிஷன்ஸ், இவங்களை சார்ந்து தான் உங்களுடைய இயக்கங்கள் இருக்கும். அப்போது இவங்களை திருப்திப்படுத்துறது, இவங்கள்ட்ட ஒரு எதிர்பார்ப்புகள் வைக்கிறது, அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு நம்ம செயல்படுவது, இதில் தான் மேக்ஸிமம் நம்மளுடைய டைம் இருக்கும், மேக்ஸிமம் நம்மளோட எஃபர்ட்ஸ் இருக்கும். இதே கேது ஜென்மத்தில் உட்காந்துருக்கார். இப்போ ஜென்மத்தில் கேது அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு தனிமை உணர்வு. இப்படி இத்தனை பேர் இருந்தாலும், ராகு இத்தனை பேரோட தொடர்பில் நம்மளை இயக்க வச்சாலும், நமக்கு நம்மளுடைய தனித்துவமானது புரியும். யார், என்ன, எப்படி, அவங்களுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, நம்ம கடமைகள் என்ன, அவங்க நமக்கு தரக்கூடிய பலன்கள் என்ன, இப்படிங்கிற ஒரு தெளிவு கேது கொடுப்பார். அப்போது இந்த காலகட்டமானது நடக்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அறிவுக்கு புலப்படும். ஓ, இப்படித்தான், இதுதான், நம்ம நினச்ச மாதிரி இல்லை, நம்ம நினச்சதை விட இது இப்படி இருக்குது, அப்படிங்கிற நிறைய தெளிவுகள் இந்த உறவுகள்லையும், தொழிலையும், பணிபுரிகிற இடத்துலையும் உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். இதுதான் இந்த காலம். அனுபவம் தான், முழுக்க அனுபவம் தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களை என்கேஜ் பண்ணிக்கணும். எதில் என்கேஜ் பண்ணிக்கணும்? டெய்லி ஒரு ஷீட்டு, காலையிலேருந்து என்ன பண்ணணும், எப்பப்போ யார் கூட நம்ம மீட்டிங் வைக்கணும், பிஸ்னஸ்க்கு ட்ராவல் எப்போ பண்ணணும், அப்படி உங்களோட டயத்தை நீங்கள் ரொம்ப அழகாக பிளான் பண்ணி பண்ணலைன்னா, யாரோ ஒருத்தர் ஏதாவது சொல்லிடுவாங்க, அதை நினச்சிட்டு அந்த நாள் ஃபுல்லாக போயிடும். வீட்டில் ஏதோ ஒன்று சொல்லி அனுப்பியிருக்காங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாக வீட்டில் இருக்கிற யோசனையில் போயிடும். பணிபுரிகிற இடத்துல போய் ரீச் ஆகிருப்பீங்க, காலையிலேயே யாராவது சொல்லுவாங்க, அதுலேயே அந்த டே போயிடும். அப்போது உங்களுடைய நாளை சிறப்பாக செயல்படுறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன? ஒரு பிளானர் அண்ட் என்கேஜ்மெண்ட். என்ன நடந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த விஷயங்களை இன்னைக்கு நான் செஞ்சே ஆகணும்னு பிடிவாதமாக நீங்கள் செயல்பட்டால் மட்டும்தான் அந்த நாள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும், அதிலிருந்து வரக்கூடிய ஒரு ரிசல்ட்டு உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாகவும் இருக்கும். இல்லைன்னா இவங்க வீட்டில் சொல்லுவாங்க, அங்கே போனால் வேலை செய்கிற இடத்துல அவங்க ஒன்று சொல்லுவாங்க, நண்பரை சந்தித்து அவர் ஒன்று சொல்லுவார், பிஸ்னஸ் பார்ட்னர் ஒரு டிமாண்ட் கொடுப்பாங்க. இப்படி இவங்களுடைய ஒரு எதிர்பார்ப்புகளுக்குள்ளேயும் இவர்களுடைய வாக்குவாதத்துலேயுமே உங்களுக்கான நாள் போயிட்டுருக்கும். அதனால் நிச்சயமாக நீங்கள் இவங்களை எல்லாம் ஹேண்டில் பண்ணுறது எப்படி? ஆமாம், சரி அப்படின்னு கேட்டுட்டு உங்களுடைய பிளானர் ஒன்று வச்சு அந்தந்த வேலையை அந்தந்த நேரங்களில் செஞ்சிட்டாலே போதும். இது நடந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, பரவாயில்ல, அந்தந்த வேலையை நீங்கள் டயத்துக்கு செய்கிறதுனால நீங்களும் என்கேஜ் ஆகிடுவீங்க, உங்கள் மனதும் தெளிவாக இருக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு வேலையில் முன்னேற்றமோ, தொழிலில் ஒரு லாபமோ, குடும்பத்தில் பரவாயில்ல, என்னன்னாலும் அவர் வேலையை அவர் செய்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு அபிப்பிராயம் வந்துடும். ஸோ இதுதான் உங்களுக்கான ஒரு சூழ்நிலை. இந்த 1.5 வருடம் கரெக்டாக என்ன நடந்தாலும், யார் என்ன சொன்னாலும் உங்களுடைய காரியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து அதில் செயல்பட்டு முன்னேறணும். வாழ்த்துக்கள். தங்களுடைய ஜாதகம் பார்த்து பலன்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுடைய தசா புத்திக்கு தகுந்த மாதிரி, கோச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய பலன்கள் மாறுபடும். அப்படி உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கணும் ஜாதகம் பார்த்தோன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு என்ன கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம உங்களோட ஜாதகத்தை பார்த்து கரெக்டான ஆலோசனைகளையும், அடுத்து வரக்கூடிய விஷயங்களை எப்படி கையாளுறது அப்படிங்கிறதுக்கு எல்லா வழிமுறைகளையும், எளிய வாழ்வியல் பரிகாரங்கள், டெய்லி நம்மளுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மாற்றம் செய்கிறதன் மூலமாகவே நிறைய முன்னேற்றங்களை அடையலாம். அதெல்லாமே உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஆலோசனை வழங்க காத்திருக்கிறேன். நன்றி. ராகு கேது பெயர்ச்சி பலன்கள். மீனத்திலிருந்து கும்பத்துக்கு ராகுவும், கன்னியிலிருந்து சிம்மத்துக்கு கேதுவும் பயிற்சி ஆகிறாங்க.
இப்போது சனியினுடைய வீட்டில் ராகு வர்றது அப்படிங்கிறது என்ன நடக்கும்னா, கும்ப வீட்டுக்கு வராரு. ஒரு மிகுந்த நிறைவு பெறக்கூடிய வீடு கும்பம் அப்படிங்கிறது. அங்கே வரும்பொழுது தன் சார்ந்த விஷயம், தன் குடும்பம் சார்ந்த விஷயத்தை தாண்டி மக்கள் சார்ந்து ஒரு பெரிய பெரிய விஷயங்களையும் பொதுவான வாழ்க்கையிலும் ஈடுபடக்கூடிய வாய்ப்பை நிறையா கொடுப்பார் ராகு பகவான். தன் இடம் விட்டு இடம்பெயர்ந்து சென்று வேலை செய்கிறது, வெளியே புதிய நபர்களை சந்திப்பது, அவர்களுக்கு பயன்படும்படி நம்ம செஞ்சு கொடுக்கறது, அதில் நம்ம பலன் அடைவது. இப்படி ராகு, கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு அந்த நிறைவான விஷயங்களை செய்வதற்கும் நல்ல பெயர் இருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் தருவதற்கும் செஞ்சு தருவார். இதுவே கேதுவானவர் எங்கே வர்றாரு? சிம்மத்துக்கு. சிம்மம்னா என்ன? அதிகாரம், அந்தஸ்து, பதவி. ஆனால் இதோட நமக்கெல்லாம் தெரியும் தான் அந்த பதவி எடுத்துருவோம், நமக்கெல்லாம் தெரியும் தான் அந்த அந்தஸ்துக்கு வந்துடுவோம். கரெக்டாக? ஆனால் வந்ததுக்கப்புறம் இது பத்தலை, இன்னி வேணும், இன்னி ஞானம் வேணும், இன்னும் நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வை கூடவே கொடுப்பார். எந்த ஒரு உயரதிகாரியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் சரி, தன்னுடைய சார்ந்தவர்களை சிந்தித்து அவர்களிடமிருந்து ஒரு ஐடியா கேட்டு ஒரு ஆலோசனை செஞ்சு தான் செயல்படுத்த முடியும். அப்போது நம்மை உயர்த்தவும் செய்து நம்ம கூட இருக்கிறவங்களை எல்லாம் புரிஞ்சுட்டு நம்ம சூழ்நிலையும் புரிஞ்சு சிந்தனா சக்தியோடு செயல்பட வைக்கக்கூடியவர் கேது. இப்போ சிம்மத்தில் வரவர் அதான் பண்ணுவார். இது ஒரு பொதுவான பலன்.